எலெக்ஷன்ல உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, விஜய் இருக்காங்க, நாம் தமிழர் கட்சி. நீங்க யாருக்கு சொல்ல போறீங்க? வேணாப்பா, என்னட்ட கேக்குறீங்க? இல்ல, எல்லாத்தையும் தான் கேட்டேன். வணக்கம் நண்பா, நாங்கள் ஜான் ஜேடி. யாருக்கு உங்க ஓட்டு அப்படின்னு வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது அந்த அம்மா கூட வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சாங்க. சோ இந்த வீடியோ நான் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க கிட்ட வந்து 2026 உங்களுடைய ஓட்டு யாருக்கு போட போறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சோ அப்படி கேட்கும்போது அவங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து யோசிச்சாங்க. சோ என்ன சொல்லலாம், என்ன மாதிரி சொல்லலாமா வேணாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா அவங்க பசங்களை யாரும் தெரியல, அவங்க வந்திருந்தாங்க. அந்த பசங்க பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கல. அவங்க வந்து கேள்வி கேட்ட முடிச்ச அப்புறம் இவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ அந்த பையன் வந்து ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணான். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து காதுகிட்ட ரகசியமா போயிட்டு இந்த மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தான். திடீர்னு பார்த்த உடனே அவங்க அம்மா வந்து வேற ஏதாவது சொல்ற போறாங்களோ அப்படின்ட்டு அவங்க அம்மா கழுத்து பூச்சின்னு இருக்கு. இது எதனால சொல்றேன் அப்படின்னா, எல்லாமே வந்து ஓட்டு வந்து ஒரு 18 வயசு பசங்க 12 வயசு பசங்க வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இவங்களுக்கு போடணும் அப்படின்ட்டு. சில பேர்ல பாத்தீங்கன்னா என் பையன் வந்து இவங்களுக்கு தான் போட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களாம் வந்து ஒரு 17 18 வயசு பசங்க. ஆனா இந்த பசங்களுக்கு வந்து மிஞ்சி போனா ஒரு 10 கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பசங்களுக்கு வந்து இவங்க தான் போடணும் அப்படின்னு நீங்க வந்து மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது வந்து நான் சொல்லி தெரிய தேவையில்லை. அந்த பையன் வீடியோ காட்டுற வீடியோ பாருங்க. சோ இந்த பையோட சொன்ன இந்த பதிலுக்கு உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேணாப்பா, என்னட்ட கேக்குறீங்க? இல்ல, எல்லாத்தையும் தான் கேட்டேன். சொல்லு விஜய், விஜய் சொல்லு. விஜய் வந்தா நல்லா இருக்கும், மாற்றம் இருந்தா.